தமிழ்நாடு அரசின் 2025-26 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. முதலாவதா திருக்குறள்ல 45 புதிய மொழிகள்ல மொழிபெயர்க்க ரூபாய் 133 லட்சம் ஒதுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காரு. வருங்காலங்கள்ல தமிழ் புத்தக கண்காட்சிகளை தமிழ்நாடு மட்டும் இல்லாம புதுடெல்லி, மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா, திருவனந்தபுரம் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் புத்தக கண்காட்சி நடத்த ரூபாய் 2 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. வரும் நிதியாண்டுல தொல்லியல் ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ரூபாய் 7 கோடி நிதி ஒதுக்கப்படும்னு அவர் அறிவிச்சிருக்காரு. வெளிநாட்டினரும் ரசிக்கும் வகையில மரபுசார் கட்டட அமைப்புல தனியாக காட்சி அரங்கம் ஒன்று எழும்பூர் அருங்காட்சியகத்தில் அமைக்க ரூபாய் 40 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டுள்ள பணிகளுக்காக ரூபாய் 2000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சென்னை மாநகராட்சியில் நிலவும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் ஒரு பகுதியாக வேளச்சேரி பிரதான சாலையில தொடங்கி குருநானக் கல்லூரி சந்திப்பு வரைக்கும் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 310 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டப்பட இருக்கு. ரயில்வே துறையுடன் இணைந்து கொருக்குப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் ரூபாய் 70 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படவும் இருக்கு. பொதுமக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்திடும் வகையில ஒருங்கிணைந்த புதிய நகரங்களை உருவாக்குவதன் முதல் கட்டமா சென்னைக்கு அருகே ஒரு புதிய நகரம் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவுல உருவாக்கப்படவும் இருக்கு. மகளிர் நலனை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம், ஈரோடு, கரூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 10 இடங்கள்ல புதிதாக தோழி மகளிர் விடுதிகள் கட்ட ரூபாய் 77 கோடி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கு. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதுமை திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை திருநர் சமூகத்திற்கும் வழங்கப்பட இருக்கு. பெண்கள் பெயர்ல பத்திரப்பதிவு செய்தால் பதிவு கட்டணம் 1% குறைவும் இருக்கு. ரூபாய் 10 லட்சம் வரைக்கும் மதிப்புள்ள வீடு, மனை, விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்களின் பத்திரப்பதிவுகளுக்கும் இது பொருந்தும். பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள்ல கூடுதல் வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், குடிநீர் வசதி உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் பொருட்டு ரூபாய் 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், தாளவாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், கல்வராயன் மலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாதிமலை உள்ளிட்ட இடங்களில் உள்ள தொலைதூர மலைப்பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய 14 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படவும் இருக்கு. சேலம், கடலூர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில 1 லட்சம் புத்தகங்கள் மற்றும் மாநாட்டு கூடங்களுக்கான கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய நூலகங்கள் அமைக்கப்பட இருக்கு. உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் குன்னூர், நத்தம், ஆலந்தூர், விக்கிரவாண்டி, செய்யூர், மானாமதுரை, முத்துப்பேட்டை, திருவிடைமருதூர், பெரம்பலூர், ஒட்டப்பிடாரம் ஆகிய 10 இடங்கள்ல புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அறிவியல் சிந்தனை வளர்த்திடவும் புதிய தொழில்நுட்ப வசதிகளை தொடர்ந்து அறிமுகம் செய்திடும் வகையில சென்னை அறிவியல் மையம் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படவும் இருக்கு. முதல் கட்டமா 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அடுத்த 2 ஆண்டுகள்ல லேப்டாப் மற்றும் டேப்லெட் வழங்கப்பட இருக்கு. இதற்காக இந்த நிதியாண்டுல ரூபாய் 2000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு.